நிறைய பிரச்சனை வீட்டில். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 9 ஆண்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. 6க்கும் கூடுதலான குழந்தைகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள். 16க்கும் கூடுதலான பெண்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக 34 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்கள் யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் காவல்துறையினர் தற்போதுதான் சேகரித்து வருகின்றார்கள். குறிப்பாக காணாமல் போய்விட்டதாக தங்களுடைய உறவினர்கள் தொடர்பாக புகார் அளிக்கக்கூடியவர்களிடம் அந்த உறவினர்கள் யார் என்பதை கேட்டறிந்து அவர்களுடைய புகைப்படத்தை பெற்றுக்கொண்டு காவல்துறையினர் உள்ளே சென்று பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்களை எல்லாம் அடையாளம் கண்டு அந்த உடல்களில் புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் இருக்கின்றதா என்பதை அடையாளம் கண்டு அதன் வாயிலாக இறந்தவர்கள் தொடர்பான விவரங்களை எல்லாம் சேகரித்து வருகின்றார்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். முதலமைச்சரும் இன்று இரவு கரூருக்கு செல்ல இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். ஒரு எதிர்பாராத ஒரு பெருந்துயரமாக ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இருந்து மறக்க முடியாத மனவலியை இந்த கரூர் சம்பவம் ஏற்படுத்தி முடித்திருக்கின்றது. வரலாற்றிலே கரூர் சம்பவம் என்று பதிவிடக்கூடிய வகையிலாக எல்லோருமே பதறி துடிக்கக்கூடிய வகையிலே இந்த சம்பவங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் யூடிபி உள்ளிட்டவற்றையெல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை கண்டறிந்து வருகின்றார்கள். பலரும் இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் செல்ல இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சரும் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலமாக கரூர் செல்ல இருக்கின்றார். அடுத்தடுத்து முக்கிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அடுத்து செல்ல இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து சில நிபந்தனைகள் அடுத்தடுத்து விதிக்கப்பட இருக்கின்றன. இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பது கண்டறியப்பட்டு அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட இருக்கின்றது. கரூரினுடைய அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறக்கூடியவர்களை இன்று இரவு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு சென்று முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். அவர்களுடைய உடல்நிலை குறித்த விவரங்களை எல்லாம் மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வழங்கப்படக்கூடிய சிகிச்சை முறைகளை கேட்டறிய இருக்கின்றார்கள். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு இப்போது அரசு தரப்பில் செய்ய முடிந்ததான அவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்பதையும் அரசு தரப்பிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.